ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தேட்டரில் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்காத சர்ப்ரைசிங்கான ஒரு கேமியோ, மொத்த தேட்டரையுமே பிளாஸ்ட் பண்ண மொமெண்ட்ஸ்லாம் என்ன, அப்பேற்பட்ட கேமியோஸ்லாம் என்னன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்குன்னு தனித்தனி ஃபேவரட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 9ஆவதாக இருக்கிறது இப்போ ரீசெண்டாக ஃப்ளாஷ்க்கு ஒரு படம் வந்திருந்தது. அதில் மோஸ்ட்லி நிறைய கேமியோஸ் காமிச்சிருந்தாங்க. பட் அதெல்லாமே வந்து ட்ரெய்லர்லேயே நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. லைக் மைக்கேல் கேடன் பேட்மேனாக இருக்கட்டும், பென் அஃப்லெக் பேட்மேனாக இருக்கட்டும், இந்த கேரக்டர்ஸ்லாம் வராங்கன்றது வந்து நமக்கு ட்ரெய்லர்லேயே பல இடங்களில் ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ அதனாலேயே எல்லாருமே இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சு தான் போனோம். பட் அதில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேமியோவாக இருந்தது வந்து நம்ம ஒண்டர் உமனோட என்ட்ரி தான். ஸ்டார்டிங்கில் ஒரு மிகப்பெரிய சேசிங் சீக்வன்ஸில் நம்ம ஒண்டர் உமன் வந்து ஒரு சின்ன பார்ட் அது ப்ளே பண்ணியிருப்பாங்க. லைக் நம்ம பேட்மேனை வந்து காப்பாற்றுற மாதிரி. அது யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு நம்ம ஒண்டர் உமனை தேட்டரில் பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு மாதிரி செம்ம ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங்கான ஒரு கேமியோவாக இது இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் 8ஆவதாக இருக்கிறது ஒண்டர் உமன் 1984 ஃபிலிமில் ஆக்டர்ஸ் லிண்டா கார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வாரியர் ஆஸ்ட்ரியாவாக நடிச்சிருப்பாங்க. ஒரு கேமியோ ஒன்று ப்ளே பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி 1976லேருந்து 1979 வரையும் ஒரு ஒண்டர் உமன் சீரீஸ் ஒன்று போச்சு. நியூ அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஒண்டர் உமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி சீரீஸ். அதில் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஒண்டர் உமனாக நடிச்சிருப்பாங்க. சேம் ஓல்டு கேஸ்ட் இதில் வந்து ஒரு சின்ன கேமியோவாக கூப்பிட்டு வந்தது வந்து உண்மையிலே பயங்கர கனெக்டடாக இருந்தது. முக்கியமாக ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அவங்க அந்த ஒரு சீரீஸ்லாம் தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு அது வந்து நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. அதனால இந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர் ஆடியன்ஸ் மத்தியில் கொண்டு வந்திருந்தது. நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது ஜாக் ஸ்னைடரோட ஜஸ்டிஸ் லீக். ஸோ அந்த ஒரு படத்தில் மார்ஷியன் மேன்ஹண்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு கட்டில் மட்டும்தான் அவர் இருப்பார். ஜாஷ் வீடனோட கட்டில் அவர் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இது மொத்தமாகவே ஸ்னைடர் உருவாக்கின ஒரு வேர்ஸ். இந்த மார்ஷியன் மேன்ஹண்டர் நாட் ஒன்லி ஜஸ்டிஸ் லீக், ஆல்ரெடி மேன் ஆஃப் ஸ்டீல் படத்துலையும் சரி, அதுக்கப்புறம் டான் ஆஃப் ஜஸ்டிஸ், ஸோ இந்த 2 படங்கள்லையுமே அந்த கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் அது வந்து மார்ஷியன் மேன்ஹண்டர் தான் இவர் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த ஒரு விஷயத்த வந்து ஜஸ்டிஸ் லீக் இவரோட படத்தில் தான் நமக்கு வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அது லிட்ரலி எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு சர்ப்ரைசிங் மொமெண்ட்டாக இருந்தது. ஏன்னா மார்ஷியன் மேன்ஹண்டராக கொண்டு வருவாங்களா என்னன்றதே தெரியாமல் பிளாங்காக இருந்த ஆடியன்ஸ்க்கு அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையிலே பயங்கர ஹாப்பினஸாக இருந்தது. பட் என்ன, இது தேட்டரில் தான் பார்க்க முடியாமல் போயிடுச்சு நிறைய ஃபேன்ஸ்க்கு. அதுதான் ஒரு சின்ன வருத்தம். நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். அந்த படத்தில் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அண்ட் டோபி இந்த 2 வெர்ஷன் ஸ்பைடர்மேன் வந்து வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன் சோஷியல் மீடியாவில். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் லீக் ஆயிடுச்சு. வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனையும் ஏற்றி வச்சிருச்சு. இருந்தாலும் 50% வருவாங்க நம்புவோம், 50% வரமாட்டாங்க நம்புவோன்ற மாதிரி பிளாங்காக போய் உட்காந்து ஆடியன்ஸ்க்கு லிட்டரலி உங்களை பார்த்தோன்னே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங் மூமெண்ட். தேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய ஃபேன்ஸ் வந்து இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு தான் நம்பினாங்க. பிகாஸ் டோபிக்கும் சோனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகராறு, அதே மாதிரி ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்கும் சோனிக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து. ஸோ இவங்களுக்குள்ள இப்படி ஒரு சண்டைலாம் போயிருந்தது. இவங்க வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சோனி வந்து இவங்களோட ப்ராஜெக்ட்ஸை வந்து ஸ்கிராப் பண்ணி அப்படிப்பட்ட சண்டைகள்லாம் இவங்களுக்கு நடுவில் போச்சு. அப்படி பார்க்கும்போது இவங்க எப்படி வந்தாங்க, இது எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்றதே வந்து பார்த்தீங்கன்னா பல ஃபேன்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. ஃபைனலி இவங்க அதுக்கு நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அவங்க அதுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் டைமை ஒதுக்கி அந்த ஒரு படத்தில் நடிச்சு கொடுத்து வேற லெவலில் ஒரு தாறுமாறான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டு போயிருப்பாங்க. பட் இருந்தாலும் இது ஏன் வந்து கீழே வச்சிருக்கேன்னா, நிறைய விஷயங்கள் இதில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு சில பேர் லீக் பண்ணிட்டாங்க. அப்புறம் யூடியூப்ல இதை பற்றின நிறைய விஷயங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துருச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கீழே வச்சிருக்கோம். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸில் சூர்யா ரோலெக்ஸ்ன்ற ஒரு கேரக்டரை பண்ணியிருப்பாரு. அது யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. உண்மையிலே அந்த ஒரு படம் ஒரு மாதிரி முடிஞ்சுது. பட் லாஸ்ட் பார்ட் தான் என்டையர் ஃபிலிமோட ஒரு பீக்னே சொல்லலாம். மொத்த படத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸும் ஒரு சில விஷயங்கள் தாங்கி பிடிச்சது. உண்மையிலே அந்த டைமில் வந்து ரோலெக்ஸோட கேமியோ அது வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையும் எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்த்து சர்ப்ரைஸ் ஆனாங்க. அதை வந்து என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு கேமியோ ரொம்பவே பிடிச்சிருந்தது. இருந்தாலும் இதையும் ஏன் கீழே வச்சிருக்கேன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷூட்டிங் வீடியோ கிளிப்ஸை வந்து லீக் பண்ணிட்டாங்க சோஷியல் மீடியாவில். அதுதான் லோகேஷ் கனகராஜ் சொல்லி வருத்தப்பட்டிருப்பார் ஆடியோ லான்ச்சில். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக கொடுக்கலாம்னு நினச்சோம், ஆனால் நிறைய பேர் அதை லீக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. நமக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்ற காரணத்தினால தான் நம்ம வந்து இதை கொஞ்சம் லாஸ்ட் பொசிஷனில் வச்சிருக்கோம். பிகாஸ் இந்த ஒரு லிஸ்டிங்கோட கான்செப்டே என்னன்னா, நம்ம சுத்தமாக எதிர்பார்க்காத நம்ம மைண்ட்லேயே இல்லாத ஒரு விஷயம் நமக்கு வந்து ஸ்க்ரீனில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைசிங் கேமியோவாக வந்துச்சுன்னா அது என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி தான். அப்படி பார்க்கும்போது இது ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வந்துருச்சு. இதெல்லாம் லீக் பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கீழே வச்சிருக்கோம். தப்பாக நினச்சிக்காதீங்க.
நம்ம லிஸ்ட்ல நல்லா தான் இருக்கிறது ஃபிளாஷ் படத்தோட எண்டிங்ல ஒரு மிகப்பெரிய டைம் கொலாப்ஸே நடந்திருக்கும். அதில் ஒவ்வொரு எர்த்தை சேர்ந்த ஹீரோஸ், மெயின் ஹீரோஸ், பவர்ஃபுல் ஹீரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நின்று பாக்குற மாதிரியான ஒரு ஷாட். அதுல நம்ம நிக்கோலஸ் கேஜ் வெர்ஷன் சூப்பர்மேன் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம ஹென்ரி கேவிலுக்கு முன்னாடியே அவர் தான் கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து எப்படியோ ஒரு சில விஷயங்கள் மூலமா அந்த ஒரு சான்ஸ் மிஸ் ஆகி அது வந்து ஹென்ரி கேவிலுக்கு கிடைச்சிருந்தது. இப்போ அந்த ஒரு கேரக்டர் சின்னதா இதுல காமிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த ஒரு படத்தோட எண்ட்ல காமிச்சிருப்பாங்க. தென் இது மட்டும் இல்லாம கிறிஸ்டோபர் ரீவ் வெர்ஷன் சூப்பர்மேனையும் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அவரும் ஒரு ஓல்டு சூப்பர்மேன், அந்த ஒரு வெர்ஷனையும் வந்து லைட்டா எண்டிங் பார்ட்ல காமிச்சிருப்பாங்க. இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு மாதிரி மெய் சிலுத்துருச்சுன்னே சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிறது சூப்பர்மேனோட கேமியோ தான். அது வந்து 2 படங்கள்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பிளாக் ஆடம். யாருமே இந்த படத்தில் சூப்பர்மேனோட கேமியோ இருக்குது அப்படின்றது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. பிளாங்காக தான் போனாங்க. பட் லிட்ரலி போஸ்ட் கிரெடிட் சீனில் சூப்பர்மேன், அதுவும் முக்கியமாக ஹென்ரி கேவில் அவரோட ஃபேஸை காமிச்சே வந்திருப்பாரு. அப்படி அவரெல்லாம் கூட்டு வந்து ஹைப் ஏற்றி விட்டு கடைசியில் விட்டுட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். அங்கேயே அவங்க மொத்தமாக உடஞ்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே அந்த ஒரு படம் டைம் அப்போலாம் இந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இது கண்டினியூ ஆக தான் போகுது, மறுபடியும் சூப்பர்மேனை கொண்டு வந்துட்டாங்கன்ற ஒரு ஹாப்பினஸ்ல லிட்டரலி அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவலா கொண்டாடப்பட்டது அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் பார்க்கும்போது. தென் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷசாம் பார்ட் 1 ஃபிலிம்ல வந்து லாஸ்ட் ஷாட்ல அந்த ஒரு சின்ன ஒரு எண்டிங் ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேனோட கழுத்து வரையும் காமிச்சிருப்பாங்க. ஹென்ரி கேவில் ஃபேஸ்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க, அவரோட சூட்டை மட்டும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருப்பாரு லைட்டா. நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிறது கல்கி ஃபிலிமில் விஜய் தேவர்கொண்டா அர்ஜுனனா வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி விஜய் தேவர்கொண்டா அந்த படத்தில் இருக்காரு, ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு அப்படின்ற விஷயங்கள் வெளிவந்தது. பட் இவர் வந்து அர்ஜுனன் கேரக்டராக இந்த மாதிரியான ஒரு ரோலை ப்ளே பண்ண போகிறாருன்னு சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு சாக்லேட் பாயா, ஒரு ரொமான்டிக் பாயா வந்து பார்த்து எல்லாருமே வந்து பழகிருப்போம். பட் இங்கே வந்து ஒரு மாதிரி ரகடா பவர்ஃபுல்லான காட்லி கேரக்டராக வந்து நம்ம காட்டும் போது அவர் அதுக்கும் ஆப்ட் ஆனாரு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய கூஸ்பம் மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுச்சு அந்த ஒரு படத்தை பார்க்கும்போது. லிட்ரலி விஜய் தேவர்கொண்டா அர்ஜுனன் வெர்ஷனும் அதுக்கப்புறம் நம்ம பிரபாஸோட கர்ணன் அந்த 2 ஃபேஸ் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட் தான். பட் அந்த படத்தில் வந்து ஒரு ஹைலைட்டட் ஒரு சீக்வன்ஸ்னே சொல்லலாம். ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது டெட்பூல் அண்ட் வுல்வரின். ஸோ கண்டிப்பாக இதை தவிர்த்துட்டு நம்மளால் போகவே முடியாது. சத்தியமாக இந்த படத்தில் ஹென்ரி கேவிலோட அந்த ஒரு கேமியோ இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. முக்கியமாக வுல்வரினா வருவார்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. தியேட்டரில் பார்த்தோன்னே அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் மட்டுமே போதும், அவரோட ஃபேஸை காமிச்சோன்னே அது வந்து வேர்ல்டு வைட், நாட் ஒன்லி தமிழ் ஆடியன்ஸ்னு அப்படின்றது மட்டும் இல்லாமல் என்டையர் வேர்ல்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து பிளாஸ்ட் தான் இருந்தது அவர் உல்வரினா காட்டும் போது. தென் இது மட்டும் இல்லாமல் கிறிஸ் எவன்ஸை காமிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கேப்டன் அமெரிக்காவோட ஒரு வேரியண்ட்டாக காமிப்பாங்க போல. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த டைமில் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்லாம் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா தூக்கிட்டு போயிருக்காரு, டைம்லைன் பிரான்ச்சை கிரியேட் பண்ணியிருக்காரு, இதனால நம்ம கேப்டன் அமெரிக்காவுமே டிவியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அது மாதிரியான ஒரு தனி தியரி ஒன்று ஓடிட்டு இருந்தது. இதன் காரணமாக ஒருவேளை கேப்டன் அமெரிக்காவோட ஒரு வேரியண்ட்டாக இருக்குமோன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் மொமெண்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜானி ஸ்டார்மா வந்திருப்பாரு, நம்ம கிறிஸ் எவன்ஸ் பழைய வெர்ஷன் ஜானி ஸ்டார்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து அவர் ஹியூமன் டாச்சா நடிச்சிருக்காருன்றதே மறந்து கேப்டன் அமெரிக்கான்னு இருக்கும். ஆனால் அவர் வந்து ஒரு ஹியூமன் டாச்சா ஒரு வெர்ஷன்லாம் நடிச்சிருக்காரு பழைய படங்கள்ல. அது இதில் காட்டுவாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. முக்கியமாக கிறிஸ் எவன்ஸே வருவார்னு நிறைய பேர் எதிர்பார்க்கல. இதுவும் அதுக்கப்புறம் நம்ம ஹென்ரி கேவிலோட வெர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சர்ப்ரைசிங் அண்ட் ஷாக்கிங் கேமியோ. தென் இது மட்டும் இல்லாமல் ஹல்க் வர்சஸ் உல்வரின் அந்த ஒரு விஷயத்தையும் சின்னதாக ஒரு கிளான்ஸில் காமிச்சாங்க. ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ஃபைட் போர்ஷன் மட்டும் காமிச்சிருந்தாங்கன்னா ஃபினிஷ் ஃபுல்ஃபில்ட் ஆயிருக்கலாம். பட் அது ஜஸ்ட் அவரோட அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன்ல மட்டும் ஹல்கை வந்து காமிச்சு நம்மளை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அதையும் காமிச்சிருந்தாங்கன்னா டெஃபினட்டா அதுவும் நம்ம யாருமே எதிர்பார்க்காத தாறுமாறான ஒரு கேமியோவா இருந்திருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் தியேட்டரில் பார்த்து மிரண்டேன். ஏன்னா வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணேன். என்னோட ஃபேவரட் கேமியோஸை வந்து நான் இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோவில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கிறத தாண்டி இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஃபேவரட்ஸ் கூட இருக்கலாம். அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.